முந்தைய பாடலில் உடையாத மன உறுதியுடன் நாதாந்த வெளியை அடைவதை பார்த்தோம். 93வது 93 பாடலில் அகத்தியர் வாசியோகத்தின் மூலமாக இந்த ஸ்தூல உடலிலேயே கடவுளின் தன்மையை பெற்று பேரின்பத்தில் திளைக்கும் முறையை விளக்குகிறார். பாடல் 93 வாசியோகத்தின் பலனும் பேரின்ப நிலையும். பாடல்: நன்னுவாய் சிவபதத்தை நாடி நின்றால் நாளுமோர் ஆனந்தம் உன்னில் தோன்றும் எண்ணுவாய், வாசியது இயங்கும் மார்க்கம் ஏகாந்த பெருவெளியில் கலந்து நீயும் பண்ணுவாய், தவமதனை பவங்கள் தீரப் பாழான உடல்தனையே பொன்னாக்கி, மண்ணுலகில் சித்துகளுக்கெல்லாம் தலைவனாய் மாண்போடு வாழ்ந்திடுவாய் மண்ணோருய்ய. விளக்கம்: இந்த பாடலில் வாசியோகத்தால் சித்துக்களுக்கு தலைவனாகி இந்த உலகத்தில் உயர்ந்து வாழ்வதை அகத்தியர் கூறுகிறார். சிவபதம் அடைதல் வாசி பயிற்சியை நாடி நின்றால் சிவபதமும் நாளும் பெருகும் ஆனந்தமும் உன்னில் தோன்றும். வாசியின் மார்க்கம், வாசி எவ்வாறு இயங்குகிறது என்பதை ஆழ்ந்து சிந்தித்து ஏகாந்த பெருவெளியில் உன் ஆன்மாவை ஐக்கியமாக்க வேண்டும். பவங்கள் தீரும் தவம், உன் கர்ம பவங்கள் யாவும் தீருமாறு தவத்தை செய்வாயாக. பாழான இந்த உடலையே பொன்னாக உயர்ந்த திவ்ய உடலாக மாற்று. சித்துகளுக்கு தலைவன், இந்த மண்ணுலகில் உள்ள அனைத்து சித்துக்களுக்கும் தலைவனாகி மற்றவர்களும் உய்யும் வகையில் மாண்போடு நீ வாழ்ந்திடுவாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம்: உடலை பொன்னாக்குதல் வாசியோகத்தின் உன்னத நிலையால் ஸ்தூல உடல் தெய்வீக ஒளியும் உறுதியும் பெற்று முதுமை மற்றும் நோய்களை கடந்து பொன்னை போல மிளிரும் நிலையை இது குறிக்கிறது. மன்னோர் உய்ய உண்மையான ஞானிதான் மட்டும் பேரின்பத்தை பெறாமல் தன்னை சுற்றியுள்ள உலகமும் உய்ய வழிகாட்டுவான். பாடம்: அகத்தியர் அருளுகிறார். வாசியின் இயக்கத்தை அறிந்து ஏகாந்த வெளியில் தவம் செய். உன் பவங்கள் தீரப்பாழான உடலை பொன்னாக மாற்றுவாயாக. சித்துக்களுக்கு தலைவனாகி இந்த மன்னோர் உய்யும் வண்ணம் மாண்போடு வாழ்வாயாக. முந்தைய பாடலில் உடலை பொன்னாக்கி சித்துக்களுக்கு தலைவனாகி வாழ்வதை பார்த்தோம். 94வது 94 பாடலில் வாசியோகத்தின் மிக ரகசியமான பிராண ஒடுக்கத்தையும் மனதை ஒருமுகப்படுத்தி பரம்பொருளை காணும் முறையையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 94 பிராண ஒடுக்கமும் பரம்பொருள் தரிசனமும். பாடல்: வாழ்ந்திடுவாய் யோகியராய் வையகத்தில், வாசிதனை கருத்துடன் நீ காத்து நின்று தாழ்ந்திருக்கும் மனமதனை மேலே தூக்கி, தற்பரத்தின் திருவடியை தலைமேற்கொண்டு சூழ்ந்திருக்கும் புலனடக்கி பிராணன் தன்னை சுழிமுனைக்கே திருப்பியங்கு செலுத்தி கண்டால் விழுந்திருக்கும் பவங்களெல்லாம் வெந்து போகும் மெய்யான பரஞ்சோதி வெளிப்படுங்கானே. விளக்கம்: இந்த பாடலில் புலன்களை அடக்கி பிராணனை சுழிமுனைக்கு திருப்புவதன் பலன்களை அகத்தியர் விவரிக்கிறார். யோகி வாழும் வையகம் வாசியை கருத்துடன் காத்து நின்று இந்த வையகத்தில் ஒரு சிறந்த யோகியாக வாழ வேண்டும். மனதை உயர்த்துதல்: கீழே செல்லும் உலகியல் ஆசைகளில் தாழ்ந்திருக்கும் மனதை மேலே ஆன்மீக நிலைக்கு தூக்கி தற்பரத்தின் திருவடியை தலைமேற்கொண்டு மதிக்க வேண்டும். சுழிமுனையில் பிராணன் உன்னை சூழ்ந்துள்ள ஐம்புலன்களை அடக்கி பிராணவாயுவை சுழிமுனை நாடிக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும். பரஞ்சோதி வெளிப்பாடு: அவ்வாறு செய்தால் உன்னை வீழ்த்தி வைத்துள்ள கர்ம பவங்கள் யாவும் வெந்து சாம்பலாகிவிடும். மெய்யான பரஞ்சோதி உனக்கு உள்ளே வெளிப்படும். மெய்ப்பொருள் உள் அர்த்தம்: புலனடக்கம் ஐம்புலன்களின் வழியே வெளியே செல்லும் ஆற்றலை திருப்பி அகமுகமாக செலுத்துவதே யோகத்தின் முக்கிய வழியாகும். பரஞ்சோதி வெளிப்பாடு: மனம் அமைதியடைந்து பிராணன் சுழிமுனையில் ஒடுங்கும் போது அகத்தில் மறைந்திருக்கும் திவ்ய ஜோதி சுடவிட்டு பிரகாசிக்கும். பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். வாசியை கருத்துடன் காத்து புலன்களை அடக்கி பிராணனை சுழிமுனைக்கு திருப்புவாயாக. உன் பவங்கள் வெந்து போக மெய்யான பரஞ்சோதி உன்னுள் வெளிப்படும். முந்தைய பாடலில் புலன்களை அடக்கி பிராணனை சுழிமுனைக்கு திருப்புவதன் மூலம் பரஞ்சோதி வெளிப்படுவதை பார்த்தோம். 95வது 95 பாடலில் அந்த வாசியோக பயிற்சியின் உச்சக்கட்ட நிலையையும் சாதகன் அடையக்கூடிய அழியா பேரின்பத்தையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 95 வாசியோகத்தின் உச்சமும் அழியா பேரின்பமும். பாடல்: வெளிப்படுமாம் சித்துகளின் கரமாய் வந்து விதியதனை வென்றுலகில் நிலைத்து நின்றால், ஒளிபெறுமோர் ஆனந்தம் உன்னில் தோன்றும் ஊக்கமுடன், வாசிதனை ஓயாமல் காத்துச் சுழிப்படங்க, காயமதனை தூய்மை செய்து சொற்கடந்த நிலையதனை கைக்கொண் டாயால் அழிவற்ற முக்தியினை பெற்று நீயும் ஆதியந்தமில்லாமல் அமர்ந்திருப்பாய். விளக்கம்: இந்த பாடலில் வாசியோகத்தின் வழியாக விதியை வென்று அழியாத முக்தி நிலையை அடையும் முறையை அகத்தியர் கூறுகிறார். சித்துகளும் விதியும் வெல்லுதல்: வாசி பயிற்சியால் சித்துக்கள் உன்னை தேடி வரும். மரணத்தையும் விதியையும் வென்று இந்த உலகில் நீ நிலைத்து நிற்பாய். ஒளிபெறும் ஆனந்தம் உன்னில் திவ்ய ஒளியுடன் கூடிய பரமானந்தம் தோன்றும். ஊக்கமுடன் வாசியை ஓயாமல் காக்க வேண்டும். காயம் தூய்மை பெறுதல்: உடலில் உள்ள சலனங்களும் மலங்களும் அடங்கும்படி உடலை தூய்மை செய்து சொற்களால் விவரிக்க முடியாத ஆன்மீக நிலையை சொற்கடந்த நிலை கைக்கொள்ள வேண்டும். அழிவற்ற முக்தி: பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபட்டு ஆதி அந்தமில்லாத காலமற்ற அழிவற்ற முக்தி நிலையில் நீ என்றும் அமர்ந்திருப்பாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம்:
சொற்கடந்த நிலை மனதின் சிந்தனைகளும் வார்த்தைகளும் அடங்கி மௌனமும் பேரின்பமும் மட்டுமே எஞ்சியிருக்கும் பிரபஞ்ச பெருவெளியே ஆன்மாவின் இறுதி வீடாகும். ஆதி அந்தமில்லா நிலை, காலத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மாவின் நித்திய நிலையை இது குறிக்கிறது. பாடம் அகத்தியர் அருளுகிறார். ஊக்கமுடன் வாசியை காத்து சுழிப்படங்க காயத்தை தூய்மை செய்வாயாக. முந்தைய பாடலில் சொற்கடந்த நிலையை கைக்கொண்டு அழிவற்ற முக்தியை அடைவதை பார்த்தோம். 96வது 96 பாடலில் வாசி யோகத்தின் மிக முக்கிய இலக்கான ஆன்ம ஒளியையும் பிரபஞ்சத்தோடு ஆன்மா கலக்கும் வித்தையையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 96 ஆன்ம ஒளியும் பிரபஞ்ச ஐக்கியமும். பாடல் அமர்ந்திருப்பாய் பரவழியில் கருத்தாய் நின்று ஆதிகுரு நாதன்மொழி அகத்தில் கொண்டு சமந்திகளின் சுழிமுனையில் பிராணன் தங்கித் தன்பரத்தின் சோதியினை தரிசித்துத்தான் இமைந்திடாமல் உள்ளொளியை பார்த்து கொண்டு எங்குமொரு தன்மையாய் இயங்கித் தீர்ந்து நமைந்திடாமல் உடல் தன்னை காத்து நின்றால் நாரணனும் உன்னை வந்து வணங்குவானே. விளக்கம்: இந்த பாடலில் பரவெளியில் நிலைத்து நின்று உள்ளொளியை தரிசிப்பதன் சிறப்பை அகத்தியர் விவரிக்கிறார். பரவெளியில் அமர்தல், கருத்துடன் பரவெளியில் நிலைத்து நின்று ஆதிகுருவின் திருவாக்குகளை நெஞ்சில் ஏந்தி நடக்க வேண்டும். சுழிமுனையில் பிராணன், சமமான தன்மையுள்ள சுழிமுனையில் பிராணன் தங்கி நிற்க பரம்பொருளின் பரஞ்சோதியை தரிசிக்க வேண்டும். இமைக்காமல் உள்ளொளி காணல், இமை மூடாமல் அகக்கண்களால் அந்த உள்ளொளியை இடைவிடாமல் உற்று பார்த்து எங்குமொரு தன்மையாக சமநோக்குடன் இயங்க வேண்டும். உடல் காத்தல் மற்றும் நாரணன் வணக்கம். உடல் தளர்ந்து வீழ்ந்து விடாமல் வாசி யோகத்தால் காத்து நின்றால் காக்கும் கடவுளான நாரணனே உன்னை வந்து வணங்குவான். மெய்ப்பொருள் உள் அர்த்தம்: உள்ளொளி தரிசனம். புறக்கண்களின் பார்வையை திருப்பி அக ஒளியில் மூழ்கும்போது சாதகன் சாதாரண மனித நிலையை தாண்டி தெய்வீக நிலையை அடைகிறான். நாரணன் வணங்குதல்: வாசி யோகத்தால் பரிபூரண சித்தி பெற்ற ஒரு ஞானி மும்மூர்த்திகளுக்கும் நிகரான ஆன்மபலம் கொண்டவனாகிறான் என்பதை இது உருவகமாக குறிக்கிறது. பாடம் அகத்தியர் வழிகாட்டுகிறார். பரவெளியில் கருத்துடன் நின்று சுழிமுனையில் பிராணனை நிலைநிறுத்து. இமைக்காமல் உள்ளொளியை தரிசித்து உடலை காப்பாயாக.